இப்பொழுது வருவாய்க்கு வழிகாட்டும் ஏத்தன் வாழை சாகுபடி நாவல்காடு ஏ திருவாளி மார்மபிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நாவல்காடு பகுதியை பத்தி சொல்லுங்க. அங்க என்னென்ன மாதிரியான விவசாயம்? அந்த காலத்துல பூரா காய்கறி பயிர், தோட்டம், அதுக்கப்புறம் என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் தானிய பயிர், ஆடு மாடு வளர்ப்பு, நெல் பயிர், வாழை, மர்ச்சினி கிழங்கு, இந்த மாதிரி பயிரெல்லாம் செய்யிட்டு வந்தாங்க. உங்களை பொறுத்தளவுல இப்ப ஈடுபாடு எப்படி? அன்னைக்கு எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்கு? நெல் பயிர் வச்சிருக்கேன், வாழை வச்சிருக்கேன், மர்ச்சினி வச்சிருக்கேன். நெல் பயிர் சாகுபடி, வாழை சாகுபடி ரெண்டுலயும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? இது ஒரு வருஷ வருவாய் எதிர்பார்க்கலாம். வாழையில ஒரு 6 மாசம் வருவாயா நெல்லில் எதிர்பார்க்கலாம். நெல் சாகுபடி அன்னைக்கு இருந்த நிலைமையோடு ஒப்பிடும் போது இன்னைக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அப்படி நெல் விளைச்சல் இப்பதான் கூடுதல். அன்னைக்கெல்லாம் நாங்க எல்லாம் நல்ல உரம், சாணி உரம் போடுவோம், குழா போடுவோம், எல்லாம் போடுவோம். அப்ப இந்த 3/4 மேனி தாண்டது அபூர்வம். என்ன அபூர்வங்கிறீங்க? அன்னைக்கு இடம் அடிக்கும் அப்படிம்பாங்களே. இடம் அடிச்சது உண்மைதான். இந்த அளவுக்கு இன்னைக்கு எனக்கு 1.5 மேனி வர போகுது. அப்ப அன்னைக்கு என்ன நுட்பத்தை கையாண்டீங்க? என்னத்தினால விளைச்சல் குறைஞ்சது? இன்னைக்கு என்ன நுட்பம் கையாளுறீங்க? விளைச்சல் அதிகமா இருக்கு. இது ரசாயன உரம், அந்த மருந்து, நோய்களை பாதுகாக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது விளைச்சல் அதிகரிக்கு. டைமுக்கு உரம் கொடுக்கறது, வேலை கரெக்டா நடக்கிறதுனால விளைச்சல் கொஞ்சம் கூடி இருக்கு. முழுக்க ரசாயன பக்கம் திரும்பிட்டீங்க, இயற்கை உரத்தை மறந்துட்டீங்க. இல்ல, இயற்கை உரமா போடத்தான் செய்யும். தனியா இயற்கை பண்ணி நாங்க செய்யல. ஆனா இயற்கை சாணி போடுவோம், குழைய போடுவோம். அதுக்கு கூட இந்த ரசாயன உரம் அளவு குறையி, ஆனா கரெக்ட் டைமுக்கு உழுகு. எப்படி இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு யாரு சொல்லி தந்தா? ரசாயன உரங்கள் இன்னும் அளவுல போடணும் அப்படிங்கறது பயிற்சிக்கு ஏதாவது போயிருக்கீங்களா? ஆமா, நான் நிறைய பயிற்சி, விவசாயத்துறையில நிறைய பயிற்சி போயிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் நான் வருஷம் நிறைய டூர் போயிருக்கேன். விவசாய டூரு, கண்காட்சி எல்லாத்துலயும் வந்திருக்கேன். அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்டோட வயல்வெளி பள்ளி அப்பமே நடத்திருக்கோம். அதுல எல்லாம் என் வயல்ல தான் வச்சு நடந்தது. இந்த அளவுல நெல் சாகுபடியில அதீத ஈடுபாட்டுல இருந்த நீங்க இப்போ நெல்லு நல்ல வருவாய் கொடுத்ததுக்கு பிறகு மாற்று பயிருக்கு வந்துட்டேன், வாழைக்கு வந்துட்டேன், மரச்சினிக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? அப்படி இல்லை, நெல் பயிர் இருக்கதான் கொஞ்சம் பயிருக்கு இதுக்கு மாற்று வழி வச்சிருக்கமே தவிர அதை விட இது கொஞ்சம் வருவாய் கொஞ்சம் கூடுதலா உண்டு. இது நெல் பயிர் செலவுல கொஞ்சம் போகும். செலவு அப்படிங்கறது எதை சொல்றீங்க? வேலை, அதாவது நடவு கூலி, அரப்பு, உழவு, இதுல கொஞ்சம் நிறைய பைசா போகுது. இந்த வாழை இதெல்லாம் எங்களுடைய உழைப்புள்ள பாதி நின்று விடும். இன்னைக்கு வயசு என்ன சொன்னீங்க? 60 வயசு ஆனதுக்கு பிறகு என்னுடைய உழைப்பு வாழையில இன்னும் இருந்துட்டு இருக்குங்கிறீங்களா? அப்படி வாழையில என்னென்ன வேலைகள் செய்வீங்க? வாழையில நாங்க வயல நல்ல முறையா கிளப்போம். நெல் வயல தான். அதுலயும் நிறைய இயந்திரங்கள்லாம் வச்சிருக்கோம். இயந்திரம், இது பவர் டர்ன் வச்சிருக்கோம். மற்றபடி இது பவர் டீலர் வச்சிருக்கோம். இதெல்லாம் வச்சு நல்ல முறையா நல்லா உழுது அப்புறம் கால் ஒதுக்கி அதுக்கப்புறம் கண்ணை பிடுங்கி நடுவோம். நடுவிட்டு இடையில வள்ளிரி, அதுல எங்களுக்கு ஒரு வருமானம், ஒரு பாட்டப்படத்துக்குள்ள வருமானம் வந்துடும். வசதியை தரும் ஏத்தன் வாழை சாகுபடி அப்படின்னு நிறைய அனுபவபூர்வமான விவசாயிகள் ஏத்தன் வாழையை குறிப்பிட்டு சொல்றாங்களே. உங்க அனுபவம் எந்த வாழை ரகத்துல? எங்களுக்கு பொறுத்தவரை ஏத்த வாழை தான் தனி மார்க்கெட் உண்டு. அதுக்கு அடுத்தால ரோபஸ்டா போடுவோம். மற்றபடி கதிரியும் ரொம்ப ஈர அடியில கதிரி எடுப்படாது, வராது. காய்க்குள்ள இருக்கணும். இதே மாதிரி யாத்தனுக்கு நிறைய தண்ணி வேணும். நல்ல ஈரத்துல காயை எதுக்கு பயன்படுத்துவாங்க? பூரா பழத்துக்கு தான். ஆனா சில சிப்ஸ் போடுவான்னு சொல்றாங்க, அது எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏத்தன் வாழையை பொறுத்த அளவுல உங்களுக்கு கன்று தேர்வு அப்படிங்கிறது என்ன மாதிரி எடுக்கணுங்கிறீங்க? அதாவது வாழையிலேயே எங்களை அந்த கொலையை பத்தி தேர்வு பண்ணி வச்சுக்கணும். முதைய போய் பாப்பீங்க. கொலை வெட்டும் போதே இந்த வாழையில தான் கண்ணு எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணி வச்சிருவோம். ஏன்னா அந்த கொலை, அதோட வாழைப்பூ எல்லாத்தையும் பார்த்து இந்த வாழையில தான் நம்ம கண்ணு எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அடையாளம் போட்டு வச்சிருவோம். எங்க சொந்த வாழைக்கு மேல. ஆரம்பத்துல நீங்க முன்னால பாண்டியில போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிலை உண்டான்னு கேக்குறேன். அப்ப நாங்க நிறைய காக்காடு பக்கம் போய் எல்லாம் கண்ணு கொண்டாந்துருவோம். என்ன காரணம்? அந்த பகுதி கன்றை தேர்வு செய்யறதுக்கு நம்ம இடத்துக்கு கன்றை தேர்வு செய்ய. ஆனா அந்த இடத்துக்கு கண்ணு இங்க கொண்டாந்தாச்சு ஒன்று அதிகமா நோய் தாக்கல் இருக்காது. அனுபவம் அது நாங்க அங்க இருந்து கொண்டு வந்து நட்டு பார்த்திருப்போம்ல, அது ரொம்ப செழிப்பா வளரும். ஏன்னா அது இருந்த மண்ணுக்கும் ஒரு மாற்று இடத்துக்கு வந்ததும் அது ஒரு நல்ல ஒரு செழிச்சியான ஒரு இருக்கு. சரி, கன்றை பொறுத்தளவுல இடை அப்படிங்கறத பாக்கணுங்கிறாங்க. கன்றுல ஏதாவது காயங்களோ கருப்பு தழும்புகளோ அந்த மாதிரி இல்லாம பாக்கணுங்கிறாங்க. இலைகளை கூட பாக்கணும், ஈட்டி இலை கன்றா இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்களா? அது ஏத்தனுக்கு பொருந்துமா? இப்படி கண்டிப்பா பொருந்தும். அதாவது குறைஞ்சு பார்த்தாலும் ஒரு 2.5 கிலோ வெயிட் அளவுக்கு இருக்கணும். அப்ப மெலிதான கன்றுகள் தேர்வு செய்தா ஏமாத்தம். மெலிதான கண்ணு எடுக்கணும், அது கொஞ்சம் பிந்தும். ஆனா தரமான கண்ணுன்னு சொல்லக்கூடியது ஒரு 2.5 கிலோ இருக்கணும். 2.5 கிலோ சைஸ்ல இருந்தாதான் அது நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த புடுங்கிறதும் கண்ட மேனி வச்சு புடுங்க கூடாது. புடுங்கதும் அந்த
வாழையில எந்த அண்டியில சேதப்படாம அதோடைய அண்டி பக்கத்துல இருந்து குத்தி எடுக்கணும். அதெல்லாம் அந்த நுணுக்கம் உங்களுக்கு அந்த தெரியும். நுட்பம் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நாங்க கம்பி வச்சிருப்போம், லேசா ஒரு வளைச்சு வச்சிருப்போம். அது வந்து அண்டியில இருந்து விஷமா குத்தி எடுக்கணும். ஏன்னா தானே நான் 200 கண்ணு பிடிங்கிட்டேன், 100 கண்ணு பிடிங்கிட்டேன், ஆனா அப்படி சொல்ல பிடுங்க முடியும், தாறுமாறா வச்சு பிடுங்குவோம். ஓ சரி. பிடுங்குவோம். நாங்க அப்படி அல்ல, கண்ணு பிடிக்கிட்டு மெதுவா, அதாவது எவ்வளவு தூரத்துக்கு எப்படி செய்வோமோ 100 வாழை நட்டாச்சு 99 வாழையும் வரும். மத்தபடியா நாம ஏனா தானே குத்தி இருந்தா அது அங்க உள்ள பாதி அண்டியில இருந்தாலும் குத்தி கண்ணை பிடுங்குவோம், பாதி அண்டிய வாழையில இருக்கும். அப்படி பண்ணும்போது நிறைய 100 கண்ணு நட்டத்துல 80 கண்ணு போயிடும். கந்த தேர்வு செய்ததுக்கு பிறகு உடனடியே கொண்டு வந்து போடலாமா, அல்லது அதுக்கு ஒரு உறக்க நிலை கொடுத்து விழிப்பை ஏற்படுத்தணும், அதுக்காக 1 வாரம் 2 வாரம் போடணுங்கிறீங்களா? ஆமா, ஏத்தங்கண்ண மட்டும்தான் அப்படி 1 வாரம் 2 வாரம் போட்டு நடலாம். அப்படியா? ஆமா, போட்டு நட்டா அது நல்லா இருக்கும். ஒண்ணு போல வந்து காய வரும். அது ஒரு காய் காய்ஞ்சி. உங்க அனுபவம் எப்படி? நாங்களும் அப்படியே வச்சுக்குவோம். எப்படி? சாம்பல் இருக்குல்ல, தண்ணிப்படாத சாம்பல், அந்த சாம்பல்ல போட்டு வச்சிருவோம். 2 வாரம் 10 நாள் 15 நாள் போட்டு வச்சிருவோம். அந்த கண்ணு நல்லா காஞ்சி ஒரு மாதிரி சாம்பல் ஏன்னா பூச்சி கிச்சி வராம இருக்கிறதுக்காக வேண்டி சாம்பலை போட்டு வைப்போம். சாம்பலை போட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 10 நாள் இருந்து காயும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நட்டு தண்ணி கோரி விடும்போது அது எல்லா கண்ணும் ஒண்ணு போல வந்துடும். சரி, நட்டு தண்ணி கோரி விடணும்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. நடுமுறை எப்படி? குழி அளவு என்ன? அடி உரம் ஏதாவது கொடுப்பீங்களா? கொஞ்சம் அடி உரம் ஒண்ணு போட மாட்டோம். சாதாரண நாங்க வந்து பெவிஸ்டின் இருக்குல்ல, விதை நிறுத்தி பண்றீங்க. ஆமா, அந்த பவுடர்ல மட்டும் லைட்டா முக்கிடுவோம். அது என்ன காரணம்? அது என்னன்னா அந்த அண்டியில வந்து அழுகல் நோயின்னு சொல்லுவோம். கண்டை எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு உறக்க நிலை கொடுத்து விழிப்பு நிலை ஏற்படுத்தும் போது சில சீவுதல் தன்மை உண்டா, அல்ல அப்படியே வைக்கலாமா? வேறெல்லாம் அர்த்தம் வைக்கணும். சீவி கிளியர் பண்ணி அதை எதுக்கு கிளியர் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அந்த கண்டில ஏதாவது கேடு இருந்தாலும் தெரியும். சும்மா பிடிங்கி மண்ணு கிண்ணு மாட்டு இருந்து அந்த அதுக்குள்ள கண்ணுல என்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு கன்று இன்னைக்கு விலை என்ன உள்ளது நீங்க ஒரு இடத்துல இருந்து வாங்கும் போது? இப்ப நம்ம வாழை அவங்க கொண்டு தரதா இருந்தா 7 ரூபா இருக்கு, தோட்டத்துல புடுங்கதா இருந்தா 2 ரூபா. உங்களுக்கு அந்த நேக்கு தெரியும். ஆமா ஆமா. சரி, கன்று நட்ட உடனே உயிர் தண்ணீர் கொடுக்கணுமா, இல்ல தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அதாவது அந்த மண்ணுடைய தன்மையை பொறுத்து, அதாவது ரொம்ப நல்ல ஈரம் இருக்குன்னு வைங்களா, உடனே தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஈரத்திலே வந்துடும். இடைவெளி என்ன கொடுப்பீங்க ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கும்? நாங்க 7 அடி போடுவோம். என்ன காரணம் 7 அடி போடுறீங்க? எவ்வளவு வாழை தழிஞ்சிருக்கோ அதுக்கான கொலை வாய்ப்பாரு. சரி சரி சரி. எண்ணத்துக்கு நான் ஒரு ஏக்கருக்கு 1000 கண்ணு நட்டா நெருக்கி நம்ம நட்டாச்சுன்னு ஒன்றுனா அதுக்கான தான் கொலை இருக்கும். நம்ம நல்ல வேலை செய்யக்கூடிய ஆள். நீங்க சொல்லுவ பிரகாரம் 25 அடிக்கு ஒரு தென்னை மாதிரி வாழைக்கும் 8 அடி 7 அடி வாழைக்கண்ணு நட்டோம்னா மகசூல்ல நமக்கு தெளிச்சலான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு கொலை 18 கிலோ 20 கிலோ வரை விழும். ஏத்தனை பொறுத்த அளவுல எத்தனை மாசத்தை பயிரது? ஏத்தனை பொறுத்த வரைக்கும் நல்ல, அதாவது மத்த இடங்கள்ல வந்து காத்தடி குறைவான இடங்கள்ல 6 மாசத்துல நல்லா கொலைச்சிரும். என்ன ஒரு வித்தியாசமா சொல்றீங்க? அந்த அளவுல வந்துரும். காத்தடி குறைவான இடங்கள்ல, காத்தடி உள்ளதுல 1 மாசம் கூடும், 7 மாசத்துல குறைக்கும். காத்தடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றேல, பாதுகாப்பு அரண் அப்படிங்கிறது ஏத்தன் வளர்ந்து வரும்போது எத்தனாவது மாசத்துல கயிறு கொடுத்தல் அந்த மாதிரி நுட்பங்கள் கையாள்வீங்க? நாங்க கொலை போட்டு பூ முறப்போம் இல்ல, அந்த பருவத்திலே நாங்க கம்ப கொடுப்போம். பூ முறித்தல் கட்டாயமா? கட்டாயம். அதுக்கு பூ முறைச்சாதான் அந்த காய் நின்று உடனே பருக்கும். அது எந்த வாழையா இருந்தாலும் அப்படிதானா? எந்த யாத்திரைக்கு கண்டிப்பா செய்யணும், ரோபஸ்டாக்கும் கண்டிப்பா செய்யணும். சரி, அடியுரம் கொடுத்து கன்று நட்டுட்டீங்க. அப்புறம் தண்ணீர் பாய்ச்சுதல் அப்படிங்கிறது கோரி விடுதலா, தெளித்தலா, கேணி அமைப்பா? எங்களுக்கு கேணி காலும் கோரி விடணும்னு கிடையாது, கோரிதான் விடும். காலை வெட்டி எத்தனை நாளைக்கு ஒரு விடுவீங்க? அது மழையெல்லாம் பொறுத்து, மண்ணோட ஈரத்தன்மையெல்லாம் பொறுத்து. நல்ல வாழை மண்டு பண்ண காஞ்சிட்டு ஒரு தண்ணி கோரணும்னு சொல்லுவோம். மழை நேரங்கள தேவையில்லை. மத்தோட சில ஆளுகளை வந்து பொய்க்கு ஒரு அடை அடைச்சு துறக்கிறது இருக்கு. சரி, 2வது மேலுரம் எப்ப கொடுப்பீங்க? 2வது உரம் 3ஆம் மாசத்துல கொடுப்போம். 3ஆம் மாசத்துல. அப்ப ஓரளவுக்கு வாழை தெளிச்சல் ஆயிரும். ஆமா, அதுக்குள்ளாடி நாங்க வெள்ளீரே போட்டுருவோம். வருவாய்க்காக என்னெல்லாம் போடுவீங்க? இதுல கூடுதல வெள்ளீர் தான் போடுது. அதுக்கப்புறம் கொண்டு சேர்ந்து இந்த பால் சாம்பு இருக்குல்ல, ஆமா, அதை போடுவோம். அதனுடைய உபயோகம் என்ன? சாம்பாருக்கு சாம்பாருக்கு அது போட்டாதான் சாம்பாரே எடுபடும். வெள்ளரியில என்ன அப்படி ஒரு காசு வந்துருங்கிறீங்க? வெள்ளீர்ல வந்து நம்ம வந்து ஒரு 3 மாசத்துக்கு வாழை அதிகமான வளர்ச்சி வர்றது இல்ல, அப்ப நிறைய இடைவெளி கிடக்கும். அதுல ஒரு பயிர் போட்டு எடுக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு வருவாய்க்கா கிடைக்கும். வருவாய் கிடைச்சிருவோங்கிறீங்க? எங்களுக்கு வந்து ஒரு கல்யாண சீசனா இருந்தா நல்ல வருமானம் வரும். அப்புறம் சில்லறைக்கு நாங்க வித்தாலும் நாங்க எங்களுக்கு வருவாய் கிடைக்கதான் செய்வோம். 5 ரூபா வித்தாலும், ஏன்னா இது எங்களுக்கு ஊடு பயிர் தானே, கிடைக்கிறது லாபம் தானே. சும்மா கிடக்காதோடி அதை பயிரை போட்டு எடுக்கிறது. அடுத்து 3வது மேலுரம் எப்ப கொடுப்பீங்க? 2 மாசத்துக்கு ஒரு வச்சே கொடுத்துருவோம் எங்களுக்கு கணக்கு. என்னென்ன உரங்கள் இயற்கை ரீதியா கொடுப்பீங்களா, அல்லது ரசாயன உரமா, அல்லது சில ஊட்டம் கொடுக்க மாதிரி சில நிலக்கடலை கடலை பின்னாக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போங்கிறீங்களா? பருவம் இந்த வெளியிருக்கெல்லாம் சாணி வைக்க முடியல, அதை கொஞ்சம் எடுத்தா வளராஞ்சியும். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஒரு சாணி வைப்போம். சரி, எவ்வளவு கிலோ வைப்பீங்க ஒரு வாழைக்கு? ஒரு வாழைக்கு ஒரு 10 கிலோ போல வைப்போம். அதுக்கு அடுத்த பருவம் வந்து ஒரு குழா வைப்போம். என்னென்ன குலைகள் வைப்பீங்க? இல்ல என்னெல்லாம் கிடைக்க நம்ம போற இடங்கள
ஏக்கர்ல என்ன கிடைக்கும், எதுனாலும் வைக்கலாம். ஏதாலும் வைக்கலாம். ஆனா வேலை கொஞ்சம் சிரமமாச்சே, குலை எடுத்தல் அப்படிங்கிறது. ஆமா, குலை சிரமம் தான். இப்ப உங்களுக்கு ஆளு வசதிகளே இருக்கு. இப்ப இன்னைய மாதிரி தோட்டக்காரர் இருப்பான், அவனுக்கு நாங்க போவோம், அவன் எனக்கு அவன் வருவாங்க. அப்படி செய்யறதுனால எங்களுக்கு ஒரு சாதா உரங்கள் வைத்து ஏத்தன் வாழையை கொண்டு வரதுக்கும் நீங்க சொல்ற மாதிரியான இந்த இலை தழைகள் வைக்கிறதுக்கும் என்ன ஒரு மாற்றம்? காய் நல்ல கலரும் நல்ல சைனிங்லயும் இருக்கும். அது மாதிரி வச்சுட்டு கடைசி அந்த கொலை வெட்டி பூ மரப்பம் சொல்லும்ல, அந்த பருவத்துல லேசா கடலை வச்சுட்டு அது எந்த இடத்துல வைப்பீங்க? மூட்டுல தான். சாதா மூட்டுல இருந்து ஒரு அடி தள்ளி வைப்போம். பக்க கண்ணுகளை பொறுத்த அளவுல சாதா கதலி, பாளையங்கொட்டன் அந்த மாதிரி இதுகளுக்கு முந்தன் அதுக்கெல்லாம் நிறைய வருது இல்லையா? அதே மாதிரி ஒரு தன்மை ஏத்தன்ல உண்டுமா, அல்லது நீங்க பக்க கண்ணுகளை விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை எவ்வளவு மாசம் வரை கடைபிடிப்பீங்க? அதாவது கொலை முறைக்க பூ முறைக்க சொல்லும்ல, அது வர பக்க கண்ணெல்லாம் எடுத்துருவோம். பூ முறைக்கிறது வர பூ முறைச்ச முறை எல்லாத்த கண்ணையும் விட்டுரும். ஏன்னா பக்க கண்ணுல இருந்து அதுகளுக்கு எடுத்து கொடுக்கும். தாய் வளையோடைய பக்க கண்ணு நின்னாதான் அந்த நம்ம போடக்கூடிய உரங்கரெல்லாம் அதை எடுத்து தாய்க்கு கொடுக்கும். ஓ, சாதா நடைமுறை என்னன்னா பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இங்க நேர் மாற்றம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எப்படின்னு கேட்டா, இது தாய் அந்த வயசாக தாய் ஆண்டியோட வேறு கெட்டுப்போம். சொல்றேன், இந்த வேறு தான் நல்ல சாலிப்பா இருக்கும். அப்ப இந்த வேறு தான் வைக்கிறதெல்லாம் எடுக்கும் போது தாய் வளைக்கு கிடைச்சுப்போம். நீங்க ஒரு படிப்பினை சொன்ன மாதிரி இருக்கீங்க. அதாவது ஒரு குடும்பம் இருக்குது, பெற்றோர் இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. ஓரளவுக்கு பிள்ளைகளை வளர்த்து விட்டதுக்கு பிறகு பிள்ளைகள் பெற்றோருக்கு ஒரு அனுசரணையா இருக்கணுங்கிற மாதிரி ஏத்தன் வாழை ஒரு பாடம் நடத்துற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்க மாதிரி சொல்றீங்க. ஆமா, அதாவது சொல்லுவாங்கல்ல, அதாவது வாழைக்குடைய அழிவே தன் கொலை போடுறதுனால. அப்ப அந்த கொலை போட்டாச்சுன்னு அது அழிவு. தாய் அந்த பிள்ளைகள் இருந்தா அதை எடுக்கணும். சரி, ஏத்தனை பொறுத்த அளவுல உங்க அனுபவத்துல ஆரம்பத்துல எத்தனை படல வர வந்திருக்குது, இப்ப எத்தனை சீப்பு அடக்கக்கூடிய தன்மையில வலுவா நான் கொண்டு வந்திருக்கேன்? அப்படி 5 சீப்பு வர. ஆரம்பத்துல எப்படி? ஆரம்பத்துல 3 சீப்பு 4 சீப்பு தான் இருக்கும். இந்த பருவத்துல நாங்க இப்படி வேலை செய்யும் போது 5 சீப்பு 5ம் குறையும் இருக்கும். நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் நம்ம கவனமா இருந்தா தவிர்க்க முடியும், இன்னும் நுட்பத்தை கையாண்டா அப்படின்னு என்ன சொல்றீங்க? அதாவது அதுல ஒரு வாடல் நோயின்னு ஒரு வாய் வரும் ஏத்தன்ல. அது கூடுதலா அந்த நான் சொன்ன ஆரம்பமே துருசு சுண்ணாம்பு முக்கணும், அது அப்புறம் இந்த வெவிஷின் இந்த மாதிரி எல்லாம் கட்டுப்பாட்டுல வச்சிருப்போம். அந்த வேற அழுகல்ல இருந்து காத்துடலாம். 2வது கொட்டியா நோயின்னு சொல்லுவோம் எங்க இடத்துல. துவாரம் போட்டு பசப்பாயும். தென்னையில எப்படி சிவப்பு கூம்பு தாக்குதல் இருக்கோ அதே இது இதுலயும் வரும். ஆமா, அது வந்தா என்ன பிரச்சனை? அது வாழை அழிச்சே போடும். அது ஒரு வாழையில வந்து அந்த ட்ரெயின் பெட்டி கவுந்த மாதிரி எல்லாத்தையும் கவுத்தி போடும். அது உங்க அனுபவத்துல நீங்க எப்படி வந்திருக்குது, எப்படி தவிர்த்திருக்கீங்க? அதுக்கு கூடுதலா என்னன்னா வாழைய சுத்தமா வச்சிருக்கணும். தடையெல்லாம் அப்பப்ப அறுத்து அப்பப்போ இந்த துருசு நம்மளாம் அடிச்சு அது கூட கொஞ்சம் லேசா இந்த பூச்சிகள் இருந்தா மருந்து சேர்த்து விடும். இவ்வளவு கடினப்பட்டு மகசூல் அப்படிங்கிற ரீதியில தார் உருவானதுக்கு பிறகு மொத்தமா பாட்ட மாதிரி அப்படியே விற்பனை பண்ணியிருக்குதா, அல்லது கூவி வியாபாரமா? நடைமுறை என்ன? சந்தைப்படுத்தல் நடைமுறை எப்படி? இப்ப பொறுத்தவரை எங்களுக்கு எங்க தோட்டத்துக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வரோம். மார்க்கெட் விலையை அனுசரிச்சு அந்த விலைக்கு கொடுத்துருவீங்க. நேர தோட்டத்துக்கு வந்துருவாங்க. எல்லா தாரும் ஒரே மாதிரி இருக்குமா? சில பகுதிகளில் தார் கொஞ்சம் பம்மலா தான் இருக்குங்கிறீங்களா? சில இடங்கள 10 கொலை வெட்டணும்னா ஒரு 2 கொலை கொஞ்சம் பம்மலா தான் இருக்கும். ஏத்தன் வாழையை பொறுத்த அளவுல இலை எடுக்கிறதுக்கு முடியுமா, அல்லது இலை எடுத்தல் அதுல எடுபடாதுங்கிறீங்களா? அதாவது சொந்த அவசரத்துக்கு எடுக்கலாம். அது அது ஒரு பலம் கிடையாது வேலை ஏத்தன் வாழை. மத்த வாழைகளை நிக்காது. அதே மாதிரி வெட்டி போட்டு அடுத்த நிமிஷமே அது ஆடிடும். ஒரு கச்சம் முடிஞ்சு அடுத்த கச்சம் அப்படின்னு எடுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி ஏத்தன்ல அதே இடத்துல விட்டு தார் எடுக்க வாய்ப்பு இருக்கா? நார் எடுக்கிறதுக்கா? எங்க கண்ணை விட்டு அது வளர்ந்து கொலை தள்ளி அடுத்த பக்க கண்ணை விட்டு அதே இடத்துல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல ஒரு வாழையில தார் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கிழங்க தனியா எடுத்து கண்டு வேற இடத்துல போட்டா தான் செழிப்புங்கிறீங்களா? பொதுவா அப்படி ஒரு வாழையுமே உருப்படாது. நீங்க சொன்ன மாதிரி வாழை கண்ணிலே உருவாக்கி அண்டி எடுக்காம வாழை நட்டாலும் 10 வாழை கூட வெட்டிக்கிட முடியாது. அது மத்த பாளையங்கொட்டைக்கு ரசக்கரிக்கு கூட ஒரு அளவுக்கு மத்த ஒரு வாழையுமே அந்த வாழையில. அதனால வாழை அண்டி எல்லாம் கெட்டுப்போம். 2வது மூடு மேல ஆடிடும். வலு இல்லாம ஆயிரும். வலு இல்லாம ஒரு சின்ன காத்துக்கு தாங்காது, கீழே விழுந்துரும். அதனால நடைமுறைக்கு புடுங்கி மண்ணை நல்லா கிளச்சி குண்டெடுத்து தான் நடனமே தவிர வாழை ஒதுக்கி விட்டு நம்ம கொலை வெட்ட முடியாது. சரி, கடந்த கால அனுபவ பிரகாரம் ஏத்தன் வாழையில ஒரு ஏக்கர்ல இன்னளவுல செலவு பண்ண இன்னைக்கு இன்னளவுல காசு கிடைச்சி, இப்ப அப்படி இல்ல, செலவுக்கு 3 மடங்கு 4 மடங்கு நம்மளுடைய கவனிப்பை பொறுத்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்படி கண்டிப்பா சம்பாதிக்கலாம். அன்னைக்கெல்லாம் உதாரணமா ஒரு வாழைக்கெல்லாம் நம்ம செலவு ஜெயிச்சப்போ 100 ரூபா 150 ரூபா எல்லாம் கிடைக்கதான் செய்யுது.
இன்னைக்கும் நல்ல எனக்கு சொந்த உழைப்புனால எப்படி பார்த்தாலும் ஒரு வாழைக்கு ஒரு 300 ரூபா 350 ரூபா லாபம் கிடைக்கும். உங்க தரம் எப்படி? எங்க தராசு எங்க கலாம்லாம் ஒரு 350 400 ரூபா இருக்கும். எத்தனை பழம்? ஒரு கொலையில 5 சீப்புங்கச்சில எப்படி பார்த்தாலும் ஒரு 40 45 காரம். 45 கா நல்ல பருமனான கா. அப்ப பரவாயில்லையே. ஆமா, சராசரி ஒரு ஆத்தனுக்கு இன்னைக்கு 150 ரூபால 180 ரூபா செலவாகும். கம்பு எல்லாத்துக்கும் பார்க்கும்போது 180 ரூபா வரை செலவாகும். வரவு எப்படி பார்த்தாலும் 350 ரூபா வரை கிடைக்கும். அப்ப கடினப்பட்டா காசுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. இதுவரை வருவாய்க்கு வழிகாட்டும் ஏத்தன் வாழை சாகுபடி நாவல்காடு ஏ திருவாளி